பீஸா பறக்கிறது கோ குடிக்கிறது உனக்கு நாகரிகம்னா நான் என்ன பண்ண முடியும்? ஏன் இளநீ கரும்புச்சார் பழச்சாறு குடிக்க மாட்டியா? சட்டம் வருது, தேசிய குடிபானம்னு வருது. கரும்புச்சார், பதநீர், இளநீர், பழச்சாறு வரும். சமூகம் கெட்டு கிடக்க பேச மாட்டேன். நீ பழச்சாறு கடையில எங்க கூட்டம் இருக்கு, சாராய கடையில எவ்வளவு கூட்டம் இருக்கு, நூலகத்துல எவ்வளவு கூட்டம் இருக்கு, திரையரங்குல எவ்வளவு கூட்டம் இருக்கு, கால் செருப்பு கண்ணாடி குளிரூட்டப்பட்ட அறையில் இருக்கு, காய்கறி தெருவில் கிடக்கு. இத மாத்தணுங்கிற, அதுக்கு தான் தலைகீழ் மாற்றம்னு சொல்றேன். புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம்ங்கிற. சும்மா போட்டு பேசிட்டு இருக்கான் சீமா, ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கான்னு நீ வாய்ப்பு தரல. சரிதான் ஆண்டுட்டி. ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் 5 வருஷம் வாழ்ந்துட்டேன். அந்த ஐயா எடப்பாடி 4 வருஷம் ஆண்ட. ஒரு தடவை கொடுத்து பாரு, நல்லாலே விரட்டி வச்சாடி. கல்லெடுத்து கூட எரி, சிலுவையில கூட அற. ஒரு தடவை கூடு, அப்ப தெரியும் அது கற்பனையா இல்ல அது நிஜமான உனக்கு தெரியும், உண்மையானு தெரியும். எவ்வளவு திறமை இருந்தாலும் வாய்ப்பு இல்லைன்னா எப்படி வெளியில தெரியும்? நானும் 15 வருஷமா கத்துறேன், இதுக்கு மேல கத்தவே முடியாத அளவுக்கு கத்திட்டேன். நமது சின்னம் விவசாயி. விவசாயி சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம்.